ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு கஃபினாஸ் டேஸ்டி டேல்ஸ். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம ஊறுகாய் பற்றி பார்க்க போகிறோம். நான் ரொம்ப நாளாகவே இதை பற்றி வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா முக்கியமான 3 ஊறுகாய், நார்த்தங்காய், கெடாரங்காய், அப்புறம் பூண்டு ஊறுகாய். இது 3 பற்றி நான் பேசுகிறேன். ஏன்னா இதில் உள்ள நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இது 3யுமே டெய்லி பேசிஸில் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒன்று வீட்டில் ஹோம்மேடாக செஞ்சுக்கலாம். இல்லைன்னா ஹோம்மேட் ஊறுகாய் விற்குது நிறைய நாட்டு மருந்து கடையில், இல்லைன்னா ஆயில் மில் அந்த மாதிரிலாம் விற்கிறாங்க. இல்லை வீட்டிலே கூட நிறைய பேர் செஞ்சு விற்கிறாங்க. அதை நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இப்போ உள்ள ஜெனரேஷனில் ஊறுகாய் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிக்கிறாங்க. பட் அது ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த காலத்தில் அதிகமாக ஊறுகாய் தான் சாப்பிட்டாங்க. அது எவ்வளவு உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறது தெரியலை இப்போ உள்ளவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இந்த நார்த்தங்காய் அப்புறம் கெடாரங்காய் அந்த ஊறுகாவை பற்றி பார்க்கலாம். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் தாங்க. நான் கம்பேரிட்டிவ்லி கெடாரங்காய் கொஞ்சம் அந்த துவர்ப்பு கசப்பு தன்மை இருக்கும், அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா நான் 100 கிராம் வாங்கியிருக்கேன். அது ஜஸ்ட் ஒரு 35 அந்த மாதிரி தான் ப்ரைஸுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெரிய பாட்டில் கூட வாங்கி வச்சுக்கலாம். எப்போவுமே ஊறுகாய் ஃபெர்மெண்டட் அப்படிங்கிறதுனால அதில் ஒரு நல்ல பாக்டீரியா இருக்கும். ஸோ அது உங்களுடைய கட் ஹெல்த்துக்கு, டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நிறைய தான் சாப்பிடக்கூடாது, லெஸ் குவான்டிட்டியாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். டெய்லி பேசிஸில் நம்மளோட மீலோடு சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் மாற்றி மாற்றி. இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி சாப்பிட்லாம். வளர்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பிக்கிள்ஸ் கொடுங்க. அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த நார்த்தங்காய், கிடரங்காய் பார்த்திங்கன்னா அதில் அதிகமான ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி ஆக்சிடெண்ட் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. அது நம்மளோட உடல் செல்கள்லாம் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கும். அதில் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக தரும். ரெண்டுமே ரொம்ப குடலுக்கு, நம்மளோட வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. குளிர்ச்சி, வயிற்றில் உள்ள பிரச்சனைகள், குடல் புண்கள்லாம் ஆறும். கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு ஃப்ரூட்டாக சாப்பிட முடியாது டெய்லி பேசிஸில். ஸோ நீங்கள் இதை பிக்கலாக வச்சு சாப்பிட்லாம். பிக்கலாக சாப்பிட்றதுல தப்பே இல்லை. அதில் நம்ம யூஸ் பண்ணுற கடுகு, பூண்டு, நல்லெண்ணெய் இது எல்லாமே போட்டு அதை யூஸ் பண்ணுறதுனால ஹோம்மேட் ஊறுகாய் கண்டிப்பாக உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் சால்ட்டு, மினரல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அதிகமாக ஸ்வெட் ஆகுறவங்க இதை டெய்லி பேசிஸில் எடுத்துக்கலாம். ஸோ அவங்களுக்கு குறையிற எலக்ட்ரோலைட்டை பேலன்ஸ் பண்ணும். இதில் கேலரிஸ் கூட பார்த்திங்கன்னா வெரி லோ தான், அதிகமான கேலரிஸ் கிடையாது. ஸோ டெய்லி சாப்பிட்றதுனால எந்த இஷ்யூவும் கிடையாது. இதில் காரமும் இதில் துவர்ப்பு தன்மையும் இருக்கிறதுனால ஊறுகாய் டைஜஸ்டிவ் சிஸ்டமை ஸ்டிமுலேட் பண்ணும். அதனால நிறைய பசி எடுக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். இந்த பூண்டு ஊறுகாய் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப ரொம்ப நல்லது. அதிகமாக நீங்கள் சாப்பிட்லாம், தப்பையில். அதில் நிறைய பூண்டு சேர்த்தோன்னா ஸ்வீட்னஸ் தான் வருமே தவிர காரம் வராது. ஸோ அது இதய பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு நல்லது, கொலஸ்ட்ரால் அதிகமாக உள்ளவங்களுக்கு நல்லது. ஸோ அது வயிற்று புண்ணுகளை ஆற்றும், வயிற்றில் சுத்தம் பண்ணி வைக்கும், நம்ம உடம்பை சுறுசுறுப்பாக வைக்கும். ஸோ நான் சொன்னது போல் நீங்கள் டெய்லி பேசிஸில் ஊறுகாய் சாப்பிட ஆரம்பிங்க. யார் சொன்னாலும் கேட்காதீங்க. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கண்டிப்பான முறையில் நீங்கள் கொடுங்க. வளர்கிற குழந்தைங்க, படிக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பிக்கிள் சாப்பிட்டா நிறைய தான் சாப்பிடக்கூடாது, அளவாக சாப்பிட்லாம், லைட்டாக சாப்பிட்லாம். ப்ரெஷர் அதிகமாக உள்ளவங்க நிறைய ப்ரெஷர் டேப்லெட் எடுத்துக்குவீங்க. அந்த பூண்டு மாத்திரை தனியாக இருக்கும், அது நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. பட் அதுக்கெல்லாம் பதில் இதை நீங்கள் டெய்லி பேசிஸில் சாப்பாடோடு சேர்த்து சாப்பிட்லாம். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுத்து பாருங்கள். இம்யூன் சிஸ்டம் எப்படி சூப்பராக வேலை செய்யுதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். வியாதியே வராது. ஃபீவர், கோல்டு, வயிற்று வலி எந்த பிரச்சனையுமே இந்த பிக்கல்லாம் தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கும் பெரியவங்களுக்கும் வராது, குழந்தைங்களுக்கும் வராது. ஐம் வெரி சீரியஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உள்ள ஜெனரேஷனில் ஊறுகாய் சாப்பிட்றது தப்பு, சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தப்பாக சொல்லிகிட்ருக்காங்க. அதை கேட்டு நிறைய பேர் சாப்பிட்டவங்க கூட அவாய்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இல்லவே இல்லை. ஹோம்மேட் ஊறுகாய் ரொம்ப ரொம்ப நல்லது. மேபி நீங்கள் வெளியில் இந்த சூப்பர் மார்க்கெட், ஷாப்பிங் மால்ல எல்லாம் வாங்குகிற ஊறுகாயில் நிறைய கெமிக்கல்ஸ் அண்ட் வினிகர் ஆட் பண்ணியிருக்கோம். அதுதான் கெடுதல் தவிர ஹோம்மேட் ஊறுகாய் தப்பே கிடையாது சாப்பிட்றதுல.
கண்டிப்பாக மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய், டேக் கேர்.